எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ராகி மாவு வச்சு நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். அந்த காலைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் கூட இது நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு வந்து இந்த கப்பில் நான் ஒரு கப் எடுத்தேன். இதுக்கு தண்ணியும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப்பு தான் சேர்த்தணும். ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. அப்புறம் இதில் மாவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மாவு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வர மாவெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விடணும். தண்ணி கரெக்டாக இருக்குங்க. ஒரு ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும். நம்ம கலந்து விட்டோம்னா சரியாக இருக்கும். பாருங்கள், மாவு வந்து தண்ணி கரெக்டாக இருக்குதுங்க. ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போ இருக்கிற சூடு இருக்கும்போது நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு கப் கேழ்வரகு மாவுக்குங்க ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம புழிஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த இடியாப்பம், இதை வந்து இதில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு நம்ம 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குதுங்க. வெந்துருச்சு. இதை நூல் நூலாக வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடாக எடுத்தோம்னா ஒட்டிக்கும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரியும் நம்ம புழிஞ்சிக்கலாம். அதே மாதிரி இடியாப்பம் தட்டு இருக்கும் இல்லைங்களா, அது இட்லி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். நல்லா நூல் நூலாக வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆறுச்சுன்னா நல்லா நூல் நூலாக வரும். பாருங்கள், இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். பாருங்கள், ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னர் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க செய்கிறது கூட. ரொம்ப சாப்பிட்டு ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் பாருங்கள், இதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துலன்னா வேறு வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம். இது குருமா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நான்வெஜ் எந்த ஐட்டமும் இதுக்கு ரொம்ப மேட்சாக இல்லாமங்க. இடியாப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா உதிரியாக பண்ணிவிட்டுங்க. சர்க்கரை, தேங்காய் தூவி இனிப்பாகவும் சாப்பிட்டுக்கலாங்க. இல்லைன்னா வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து லெமன் சேர்த்து நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கலாங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.